எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒரே ஒரு கப்பை வச்சு பச்சரிசி மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. 2யும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி எடுத்து தனித்தனியாக வச்சுருங்க. இட்லி சட்டியில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையாக அவிச்சு கையை பிடிச்சி பிடிச்சி வச்சுருங்க. இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ். இங்கே ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது கூட தேங்காய் கொஞ்சம் வெட்டி வெட்டி போட்டு அது கூட போட்டு வச்சிங்கன்னா கூட அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் கூட அதில் போட்டுட்டு அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கலாம். இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒரே ஒரு கப்பை வச்சு பச்சரிசி மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. 2யும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி எடுத்து தனித்தனியாக வச்சுருங்க. இட்லி சட்டியில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையாக அவிச்சு கையை பிடிச்சி பிடிச்சி வச்சுருங்க. இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ். இங்கே ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது கூட தேங்காய் கொஞ்சம் வெட்டி வெட்டி போட்டு அது கூட போட்டு வச்சிங்கன்னா கூட அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் கூட அதில் போட்டுட்டு அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கலாம். இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க.